ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஒரு வேக்கன்சி விட்டுருக்காங்க. என்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு அந்த இதில் விட்டுருக்காங்க சிபிஎஸ்சியில் வந்து. ஸோ என்ன வேக்கன்சி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ முக்கியமான டேட் உங்களுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3/9/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு. அதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 9/10/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 எக்ஸாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. பேப்பர் 1 பேப்பர் 2 கொடுக்குறாங்க. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 16/11/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்கான டைமிங் பார்த்தினாக்கா காலைல 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரையும் கொடுத்துருக்காங்க. 9:30 மணிலேருந்து மதியம் 12:30 மணிலையும் கொடுத்துருக்காங்க. அதுவே பேப்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேட் எலக்ட்ரிஷியன் அண்ட் வயர்மேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே தான் கொடுத்துருக்காங்க. 16/11/2025 கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா மதியம் கொடுத்துருக்காங்க. 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தா இதுவுமே உங்களுக்கு முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பேண்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட்ஸ் வந்து மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸு, பென்ட்ரைவு, ஸ்டோரேஜ் மெமரி கார்டு, ஸ்மார்ட் வாட்சஸ், பெல்ட்டு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் கண்டிப்பாக எடுத்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபீல்டு அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. என்ன வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு 3749 என்ற கோடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 1794 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 17,800 கொடுத்துருக்காங்க. டிஎன்பிடிஎல்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த அதாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் தான் உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க வேகன்சி உங்களுக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க பவர் இபில் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டாக. அது வந்து 1796 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு வயசு பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு மேலே இன்னும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேஸ்ட்டுக்கு என்னென்ன மெத்தட் எல்லாமே கொடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அது எல்லாமே அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மஸ்ட்டு ப்ரொசஸிங்னு கொடுத்துட்டு சொல்லிட்டு என்டிசி அதாவது நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ஏசி. இது 2 நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் ட்ரைனிங் வொகேஷனல் ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் அவார்டு வாங்கியிருந்தீங்கன்னாக்கா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எலக்ட்ரிஷியனோ இல்லை ஒயர்மேனோ எலக்ட்ரிக்கல் ட்ரேடோ அந்தமாதிரி நான் ஸ்கீமில் படிச்சிருக்கீங்கன்னாக்கா ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். முக்கியமாக வந்து 10th 12th ஐடிஐன்றவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போர்ட் டாக்குமெண்ட் எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, என்டிசி, என்ஏசி, டிப்ளமோ, டிகிரி, பிஜி டிகிரி, ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படின்றவங்க எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சப்போர்ட் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கம்பல்சரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நாலேஜ் இன் தமிழ் பார்த்தா உங்களுக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க கண்டிப்பாக ஃப்ளூயன்ஸாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வந்து ஸ்கீம் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன ஸ்டாண்டர்டில் வரும், எவ்வளோ மார்க்குக்கு வரும், எவ்வளோ டியூரேஷன் உங்களுக்கு, எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்கு, எவ்வளோ மினிமம் மார்க் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் மென்டல் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல வரும் உங்களுக்கு. தமிழ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 75 மார்க்குக்கும், ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 25 மார்க் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 150 மார்க் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அது தகுந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக 300 மார்க்குக்கு வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது 150, அது 150 வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 மார்க்கு வந்து மொத்தமாக 3 ஹவர்ஸ். அதாவது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது தகுந்த வந்து மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணணும் நீங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷில் தான் இருக்கும் உங்களுக்கு. 10th அந்த சைடு ஐடி அந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது தகுந்த ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் நீங்கள். ஸோ அதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ
இந்த யாரெல்லாம் எலிஜிபிள் அதாவது 10th ஐடிஐ படிச்சிருக்கவங்க, இல்ல டிகிரி இல்லாம டிப்ளமோ படிச்சிருக்கவங்க, இந்த ஐடிஐல வந்து ட்ரைனிங் முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ யாரெல்லாம் தகுதி இல்லைனா கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோ இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.